ஆட போகிறோம். இந்த கூலி அறைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எத்தனை கிலோ வெயிட் வருதுன்னு பார்த்துக்கலாம். 17,900 இருக்குதுங்க பருப்பு. இந்த தேங்காய் பருப்பு வந்து 17,900 வெயிட் இருக்குது. இது எத்தனை லிட்டர் எண்ணெய் வருதுன்னு சொல்லி நம்ம விரிவாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பருப்பெல்லாம் செக்கில் கொட்டி விட்டாச்சு. கொட்டி விட்டோன்னே இப்போ நம்ம செக்கு ஆன் பண்ணிக்கிறோம். இந்த 20 கிலோ வரைக்கும் இதில் போடலாம். நம்ம அதெல்லாம் 17 கிலோ தான் இருக்குது. அதெல்லாம் எல்லாத்தையும் ஒரே செக்கில் போட்டுக்கிட்டோம். கொட்டி விட்ட ஒரு நிமிஷத்தில் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேங்காயை போட்டு ஒரு நிமிஷம் ஆகல எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு. தேங்காய் எண்ணெய் போடுறாங்க, எண்ணெய் தொடர்ந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எத்தனை லிட்டர் வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் கூலி அரைவைக்கு தாங்க, கூலி அரைவைக்கு வந்து தான் இது முடிச்ச உடனே தான் நம்ம அடுத்த சொந்த அரைவை ஓட்டுவோம். கூலி அரைவைக்கு கொடுத்தவங்களுக்கு பார்த்தோன்னா கேனு சின்னதாக கொடுத்துருக்காங்க. 5 லிட்டர் கேனு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 5 லிட்டர் கேனு இல்லை, அது கேனு பத்தாது. அப்படிங்கிறதால நமக்கு வட்டா ஒன்று இருக்குது. அந்த வட்டாவில் முதல்ல ஊற்றி வைப்போம். இந்த வட்டாவோட வெயிட்டை முதல்ல இடம் வச்சுக்கிறோம். 2,700 இருக்குது. சிக்கில் ஆட்டின எண்ணெய் இந்த பெரிய குண்டான் தான் இது. அவங்க சரியான பாத்திரம் கொடுக்கலங்கிறத இந்த எண்ணெய் பூரா இதில் ஊற்றி வச்சுருக்கோம். இதோட எம்டி வெயிட்டு போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து இதோட வெயிட்டை மொத்த வெயிட்டை போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எம்டி வெயிட்டை கழிச்சு இதோட ஆவரேஜ் வெயிட் எத்தனை வச்சு 17,5 கிலோவுக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் வந்து இப்போ தெளிவாக காமிக்கிறவாங்க. இப்போ வந்து இதை நம்ம விட வச்சுக்கிட்டோம். இதோட மொத்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 13.5 13.5 கிலோ இருக்குது. இதோட எம்டி இந்த வட்டாவோட வெயிட்டு வெறும் வெட்டாக வைக்கும்போது இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா எடை வந்து 2,700. இந்த 13.5 2,700 போச்சுனாக்கா ஒரு 2 கழிச்சாச்சுன்னா 10 10ல் வந்து பார்த்தோன்னா 9,800 இருக்குதுங்க கரெக்டாக. 9 8 8 7 15 15 சாரிங்க. இப்போ 2,700 போச்சுனாக்கா ஒரு 2.5 போச்சு, பாக்கி 11 இருக்குது. 11ல் வந்து பார்த்தோன்னா ஒரு 200 போச்சுனாக்கா 10,800 கரெக்டாக 10,800 வெயிட் இருக்குதுங்க. இந்த எண்ணெயோட வெயிட் 10,800 அப்படின்னு அதை கணக்கு பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 900 கிராம்னு வச்சாலும் இதை இப்போ 900 கணக்கு பண்ணால் சரியாக 12 லிட்டர் எண்ணெய் இருக்குதுங்க.